பள்ளி வகுப்பறையில் ஆசிரியை ரமணியை கொலை செய்த மதனிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சையில் திருமணத்துக்கு மறுத்த ஆசிரியையை பள்ளி வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த போதே கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார் மதன் என்பவர். திருமணத்துக்கு மறுத்த ஆசிரியை ரமணியை பள்ளியில் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த போதே கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குருநாதன் இணைகிறார். குருநாதன், தற்போது இந்த மதனிடம் என்ன மாதிரியான விசாரணைகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன? விவரங்கள். மோனிஷா, தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே சின்னமனை பகுதியை சேர்ந்தவர் ரமணி. 26 வயதான இவர் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்துள்ளார். இந்த நிலையில் இவருக்கு பெற்றோர்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்துள்ளனர். இந்த நிலையில் ரமணி என்பவர் இன்று காலை வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியரை அந்த மதன் என்பவர் வகுப்பறையில் மாணவர்களுக்கு முன்னே கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். இவரின் அலறல் சத்தமும் மாணவர்களின் அலறல் சத்தமும் கேட்ட அக்கம் பக்கத்தில் உள்ள ஆசிரியர்கள் உடனடியாக வந்துள்ளனர். ஆசிரியர்களை பார்த்த மதன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். அப்புறம் இந்த ரமணி ரத்த வெள்ளத்துல இருந்தவரை உடனே மீட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கும் போது அவங்க அங்க இறந்து விட்டதா மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்த காவலர் மதனை தற்போது பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் ரமணியை தான் காதலித்ததாகவும் ஆனால் அவருக்கு தன்னை காதலிக்கவில்லை என்றும் கூறியதாக தெரிகிறது. மேலும் தான் ஒருதலையாக காதலித்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளதாக தற்போது முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகியுள்ளது. இதனால் திருமணத்திற்கு மறுத்ததாலும் காதலிக்க மறுத்ததாலும் அவரை குத்தி கொலை செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தற்போது ஆசிரியர் ரமணியின் உடல் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மதனிடமிருந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி குருநாதன்.